ஓர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகுது நல்ல காலம் பிறகு அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு. அதுல கடைசி இதை மறந்துட்டாப்ல, தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சாப்ல. மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்துல இன்னொரு கணக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். இரண்டாவது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டியை காணும் சட்டை காணும் ஓட விடுறத விட்டு இப்ப உண்மையில ரிசைன் பண்ற. விலகிடா, விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு டிவிக்கோட போய் இந்த டிவிக்கு போட போய் நின்று வாடா வென்று வாடா நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல. இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிக்கே வீட்டில் தட்டேந்து, வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சிக்கு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரியம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன். நீ வென்றா கூட வராத அவ்வளவு. அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நீ என்ன எப்படா என்னை காலி வேணா? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னு நான் மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே என்ன மயத்துக்கு விற்க மாட்டா? போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு கடுதமைக்கு தலாய்க்கு, ஆடு மாடுமைக்கு தலாய்க்கு. டேய், நீங்க எல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடைத்துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாய்ன்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். டே, மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. நிறைய தோற்று இருக்கிறோம், குறிப்பாக என் பிள்ளைகள், குறிப்பாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போறதும் இல்லை, இருந்ததும் இல்லை. ஆனால் அந்த இயக்கம் கலைந்து போய்விடும், காணாமல் போய்விடும், சிதைந்து போய்விடும். ஒற்றை தோல்விக்கே ஓடி நொறுங்கி போனது கட்சிகள், பல கட்சிகள். இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால், அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான களமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து கொள்ளும். நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன வயசுல வந்தோம். தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சவன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு இருக்கேன். ஒரு கேடு என்னன்னா, நம்ம சொல்றத எடுத்து சொல்றதுக்கு
யாருக்கும் மனசு இல்ல. நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. எதற்காக நாங்கள் வெல்லக்கூடாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதற்காகத்தான் நாங்கள் வென்றே தீர வேண்டும் என்று போராடுவோம். ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீர் நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வென்றே தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீ ஜஸ்ட் டிலே. என்னுடைய வெற்றியை சற்று தள்ளி போடலாம், ஆனால் தடுத்து விட முடியாது. என் கனவு பெரிது. இந்நேரம் அந்த ஒரு மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்ததுன்னா ஒரு பய தூங்கி இருக்க முடியாது. என்னென்னவோ நடக்குது என் நாட்டில் இருப்பான். பொம்பளை பிள்ளைய வன்புணர்வு செய்து 10 வயசு பிள்ளைய கொண்டு விட்டான்னா அவங்க அம்மா குடிச்சிருந்தாங்க. டேய் யாரா நீங்கெல்லாம்? அம்மா குடிச்சிருந்தா பிள்ளைய கடத்திட்டு போய் வன்புணர்வு செய்து கொலை செய்யணும்னு சட்டம் இருக்காடா? டேய் அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாதுடா, அவளே குடிச்சிருந்தாலும் தொடக்கூடாது. சரிடா, என் தாயை குடிக்கிற நிலையில் தள்ளியவனவன். அதான்டா கேள்விங்க. எந்த தவறையும் சரி செய்யறது என்ன? அப்படி அவர் செய்யலையா, இவர் செய்யலையா? இருக்குடா அவங்களுக்கு, இருக்கு. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒரு செயல்களையும் பாருங்க. நான் என்ன கேட்கிறேன் இந்த காங்கிரஸ் பெருமக்கள்கிட்ட, நீங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்க. ஆனா எல்லாரும் நல்ல கசங்காத வேட்டி சட்டை மட்டும் வெக்க மயிர் இல்லாம கட்டிக்கிறீங்க. வெக்க மயிர் இல்லாம எதுக்கு? இப்பதான் திமுக காரனுக்கு அறிவு வருது. அவன் இவரா எங்களுக்கு பகுத்தறிவு புகட்டினார், ஊட்டினார், காட்டினார். மங்கினில அவனை அன்னைக்கே வேட்டிய காணான் சட்டை காணான்னு ஓட விடுறத விட்டு அவனை கூட கூட்டி வச்சு, இங்க பேரு 10 MP வச்சிருக்கான், 10 நாடாளுமன்றம் திமுக போட்ட பிச்சையில வச்சிருக்கான். இவ உண்மையில ரிசைன் பண்ற, ரிசைன் விலகி இடைத்தேர்தலை சந்திச்சு உன் டிவிக்கோட போய் டிவிக்கு போட போய் நின்று வாடா வென்று வாடா, நீ போடா. கூட்டணி பெரிய கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சோன்னா 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தலை வச்சு நின்று வென்றுவா நீ பாப்ப. இந்த டிவிக்கு காங்கிரஸ் ஓட்டு இல்ல, இந்த காங்கிரஸ் வெல்வதற்கு டிவிக்கே ஓட்டு இல்ல. ஆனா தேர்தலுக்கு அப்புறம் 2 நல்ல ஓட்டு. எப்படி? 5 உறுப்பினர் வச்சா 2 அமைச்சர் வச்சிருக்கான். அதுல ஒரு மாநிலங்களவை வாங்கிட்டு போறோம். இந்த மாநிலங்களவை உறுப்பினர் திமுக வீட்டில் தட்டேந்து ஒரு சீட்டு, இந்த டிவிகே வீட்டில் தட்டேந்து, வீடுக்கு கையேந்தி பிச்சை எடுக்கிறது, இந்த வீடு கட்சி தட்டேந்து இந்த சீட்டு வாங்குறதுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு உனக்கு? நீ எதுக்கு இது ஒரு கட்சின்னு வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க? நீ எதுக்கு ஒரு கட்சின்னு வச்சு பேசிட்டு இருக்க? நீ இது ஒரு கட்சி. இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, கேட்கலையே. இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். அவ்வளவு மகான்களா, புற மகாத்மாக்களா? விலகு. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரியம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு வாக்கக முகவர் போட வக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதியில தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத அவ்வளவு. இவர் வாயத்திறந்தா மன்னராட்சி வாரிசு அரசியல். மன்னராட்சி வாரிசு அரசியலின் ஆர்ஜின் இருக்குல்ல, தோற்றுவாயிருக்குல, மூலம் இருக்குல்ல, அவர் உன் பக்கத்துல தான் இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா ராகுல் காந்தி இருக்காரு. அவர் என்ன புதிதா ஏழை எளிய மகன் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்லையா? எவ்வளவு வசதியா பாருங்க. இது மன்னராட்சி, ஆம், இது வாரிசு அரசியல், சரிதான். ஆனால் இந்த வாரிசு அரசியலின் முன்னோடி மூலம் காங்கிரஸ். பொலிவியால பெக்டல்னு ஒரு நிறுவனம், பெரிய கதை, படமா போட்டு காட்டினேன். இத்தனை ஊடகம் இருக்கு, ஒருத்தன் போட்டு காட்டல. என்னென்னமோ சொல்றான்டா அந்த பாருங்கடான்ட்டு. போறார், வாரார், திரும்புறார், உட்கார்றாரு. அவன் ஊடகத்தை மயிரள கூட மதிக்கிறது இல்ல, அவன் திரும்பி கூட பாக்குறது இல்ல. இவங்க ஐயோ போய்கிட்டு இருக்காரு, வந்துகிட்டு இருக்காரு. நம்ம மாண்போட மதிப்போம், நம்மள மதிக்கிறது இல்ல. ஊடக தீண்டாமை. நம்ம ரொம்ப தாழ்த்தப்பட்டவன் அவங்க பார்வையில், தீண்டத்தகாதவன் நாம். நீ என்னடா என்னைய ஒதுக்குறது தீண்டத? நான் உன்னை திரும்பி கூட பார்க்கல. போட்டா போடு, போல. நீ என்னை செய்தி போடுவ, நீ என்னை காட்டுவாயின்னு கட்சி ஆரம்பிச்சவன் நினைக்கிறியா? நீங்க எல்லாம் பேசி என்னை வளர்ப்பீங்கன்னு கட்சி ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் செய்ய வந்தது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் அல்ல, மக்கள் அரசியல். நான் செய்ய வந்தது செய்தி அரசியல், விளம்பர அரசியல் அல்ல, சேவை அரசியல், செயல் அரசியல். நெருப்பு சொல்றான் அவன், நெருப்பு சுடும் ஓராண்டு படம் நடத்தலாலும் பயனில்லை.
தொடுன்னு சொல்லு, தொடுவான். அதுக்கப்புறம் நீர் அவன் சொல்லுவான் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு. இப்ப சொன்னேன், அவன் கேட்கல, தொட்டான். இப்ப பேசுவான் 6 மாசம் கழிச்சு நெருப்பு சுடும் நெருப்பு சுடும் நெருப்பு சுடும்னு. நீ பாரு, நீ என்ன எப்படா என்னை காலி பண்ண? மயிருங்கிறது கெட்ட வார்த்தைன்னு கற்பிச்ச வர அப்பவே மயிர் உன்னை வளர்ந்துருக்கணும்டா. நான் தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடைங்குது. மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வரிங்குது என்னுடைய வேதம் பாடுதுடா. மயிர் அவளை கெட்ட வார்த்தைன்னா நம்ம மயத்துக்கு தலையில் வச்சு சிரைச்சிட்டு போ. கொட்டுனா போண்டிதானே, என்ன மயத்துக்கு விற்க மாட்டா? போய் நடுற 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சிட்டு உயிரை கொடுத்த சாமிக்கு இதை வளர்த்து சடசடையா சிறைக்கிறியா? அப்ப மயிர் அளவுக்கு தான் அவரை மதிக்கிறியா? அவனுக்கு காணிக்கையா மடியும் மயிரை கொடுக்குறீன்னா அது புனிதமானதா கெட்டதா? என்னடா கற்பிச்ச நீ? எனக்கு என்னடா கற்பிச்ச? மயிறு கெட்டது. அப்ப மயிரை வெட்டி அழகுபடுத்துகிற அவன் தாழ்த்தப்பட்டவன் நீ கற்பிச்ச. நீ உன்னைய தொலைக்காம போக மாட்டேன். கால் செருப்பு இல்லாம நடக்க முடியல, தச்சு தரவன் இழிந்தவன். நீ இப்படி நோயாக்குனாடா இன்னையே. கழுதமைக்கு தொலைக்கு, ஆடு மாடுமைக்கு தொலைக்கு. டேய், நீங்க எல்லாம் அறிவு இருக்கிறவங்களாடா. வேளாண் துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்க, என்ன புடுங்கிறதுக்குடா போட்ட? எதுக்குடா போட்ட? அவன் அரசு அமைச்சர், அவருக்கு ஒரு கான்வாய், அவருக்கு ஒரு வீடு, அவருக்கு ஒரு பெரிய இது. அவர் அரசு அமைச்சர். கால்நடை துறைக்கு ஒரு அரசு அமைச்சர், பால்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர். இவன் 3 பேருடைய வேலை என்னடா சொல்லு? நாங்க பின்னோக்கி இருக்கிறோம், இவருக்கு முன்னோக்கி போறாங்க. பால்வளத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? பால் இருக்குடா, வளம் எங்கடா? கால்நடையே இல்லை, எதுக்குடா கால்நடை துறைக்கு தண்ட கர்மாந்திரத்துக்கு ஒரு அமைச்சர் போட்டு கேட்டீங்க வாடா? எதுக்கு போட்ட? எதுக்கு போட்ட? எதுக்கு போட்ட? வேளாண் பல்கலைக்கழகம், வேளாண் கல்லூரி, வேளாண் துறைக்கு அமைச்சர். அப்ப அவனுக்கு எங்கடா வேலை கொடுப்ப? வேளாண்மை அரசு பணி ஆக்குனாதான்டா அவனுக்கு வேலை கிடைக்கும். இப்ப வேளாண் துறை அமைச்சருக்கு வேலை என்ன? வேலை என்ன? கால்நடைத்துறை அமைச்சருக்கு வேலை என்ன? அதான் எப்படிப்பட்ட அறிவாளிகள்கிட்ட சிக்கிட்டம் பத்தியில. அவன் என் தம்பி ஒருத்தர் இருக்கான், பார்த்திபன். அவன் போக்குவரத்து துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காப்ல. அவன் அந்த ஊர் மாவட்ட ரசிகர் மன்ற தலைவர். வால்வோ பஸ் உரிமையாளர்கிட்ட போய், நீ தாண்டா ஓட்டுறாத, வால்வோ பஸ் கவர்மெண்ட் தாண்டா ஓட்டுது. அது நீ தம்பி சாப்பிட்டு வந்திருக்க, நான் பசுவோடு இருக்கேன். அது இல்லையே அவர் சொல்றதுக்கு, இது இல்லையே பதில். அது முன்பதிவு செஞ்சவங்க எல்லாம் விட்டுட்டு இங்க காத்திருந்தவங்களை ஏத்தி விட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்கு? பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபா, பாட்டுலுக்கு 10 ரூபாயின்ட்டு அதிகாரத்துக்கு வந்தோன்னா பாட்டுலுக்கு 10 ரூபா அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் நிறுத்த முடியாதுங்க. ஒரே நாள் சினிமா மாதிரிலாம் முடியாது. யார் அமைச்சர் வியாக்கியானம் இல்ல, அங்க ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு காசு செலவுக்கு இந்த பாட்டில் எடுத்து வைக்கிறது, அதுக்கெல்லாம் அது 10 ரூபாய்க்கு வித்தாத்தான் அப்படின்னு. இவ்வளவு தர்ம நியாயத்தை உங்காலும் சொல்லலப்பா. மதுரையில் பேசும்போது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள், இந்த மீனவர்கள் இதற்காக நீங்கள் மோடிஜி நீங்கள் கச்சத்தீவை மீட்டு கொடுத்துருந்தா அது போதும். இப்ப மீன்வளத்துறை அமைச்சர்கிட்ட, சார் இந்த கச்சத்தீவை மீட்கிறது அதிகாரி 3 தடவை நோ கமெண்ட்ஸ் அமைச்சர். அது இப்ப நம்ம பேச தேவையில்லை, நோ கமெண்ட்ஸ். ஏண்டா நோ கமெண்ட்ஸ் சொல்றதுக்காடா இவ்வளவு பேர் கிளம்பி வந்தீங்க? நாங்க தூத்துக்குடிய ஒரு போர்ட் நகரமாக, துறைமுக நகரமாக, அதான் எங்க தலைவருடைய. டேய், அது துறைமுக நகரம் தாண்டா அது. இப்ப நம்ம கடல்ல விழுந்து சாகிறதா இல்ல கிணத்துல விழுந்து சாகிறதா? எங்க எந்த பக்கம் போறது? எங்க பார்த்தாலும் முட்டிச்சந்து மூத்திரச்சந்தாரு. கருமம் கருமம். வந்த உடனே முதல் கையெழுத்து 200 அலகு மின்சாரம் இலவசம். மின்துறை அமைச்சர் 2,50,000 கோடி கடன் இருக்கு அப்படின்னு. அது எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சதா இல்லையா? தெரியாம தான் போட்டிட்டீங்களா? தெரிஞ்சு போட்டிடும் போது 200 யூனிட் 200 அலகு மின்சாரம் இலவசமா தரேன்னு என்ன இதுக்கு சொன்னீங்க? இதுக்கு அத்தனை கோடி பிரச்சனை இருக்கும்போது எடுத்தவன முதல் கையெழுத்து 200 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவசம். டே, மின்சாரத்துக்கு கொடுறா, அப்புறம் இலவசமா கொடுக்கறதா இல்லையான்னு யோசிப்போ. மானங்கெடுது. எம்எல்ஏவே நின்றுக்கிட்டு நான் எம்எல்ஏ வெளியூருக்கு போயிட்டாங்கிறேன் நம்பிட்டு வருது சனம். ஏன்னா சனண்டே நம்ம தான் எம்எல்ஏன்னு தெரியலடான்னு. தெரியல, முதல்வருக்கே தெரியாது எத்தனை பேர் எம்எல்ஏ, எவனுக்கு சீட்டு கொடுத்தோம், எந்தெந்த தொகுதின்னு தெரியாது. ஓட்டு போட்டவனுக்கும் தெரியல, சீட்டு கொடுத்து நிறுத்தினவனுக்கும் தெரியாது யார் எம்எல்ஏன்னு. எங்க மொத்த பேரையும் அப்படி சொல்ல 108 பேரையும் 107 பேர். மக்கள் விரோத ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சியை, மக்கள் விரோதம். எது மக்கள் விரோதம்? ஒருத்தர் 2 தொகுதியில நிக்கிறதாண்டா முதல் மக்கள் விரோதம். இன்னொரு ஜனநாயகத்துல இன்னொருக்கான வாய்ப்பு பறிக்கப்படுகிறது, முதல் விரோதம். 2வது, நீங்க 2 தொகுதியில் வென்று ஒரு தொகுதியை பதவி விலகிற போது வலுக்கட்டாயம் அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அந்த தேர்தலுக்கு குறைஞ்சது 10 நாள் 15 நாள் விடுமுறை விடணும். அங்க இருக்கிற அதிகாரிகள் வேலை செய்யணும், அங்க இருக்கிற பள்ளி கல்லூரி விடுமுறை விடணும், எல்லா அதிகாரிகளும் வேலை செய்யணும். அதுக்கு குறைஞ்சது 20 கோடி செலவு பண்ணணும். நீங்க விலகினதோட இல்லாம பல பேரை விலக சொல்லி வேற சேர்த்துட்டிய.
ஏன்னா நீங்க தூய சக்தி இல்ல. நீங்க கோர சக்தி, தூர சக்தி, பார சக்தி, ஏற சக்தி, ஓர சக்தி. எங்க ஊர்ல வருவாங்க குடுகுடுப்புக்கு, நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு மாதிரி அடிச்சுக்கிட்டு திராப்புல. ஏதோ ஒண்ணு அதுல கடைசி இதை மறந்துட்டாப்புல. தூந்து போன சக்தி கண்டுபிடிச்சிட்டாப்புல. அது நசிருதீன் சார் சொல்றாப்புல, புகழ்பெற்ற நடிகர், உங்களுக்கு இந்த நகரம் தீப்பற்றி எரிகிறதுல வருத்தம் இருக்கு, எனக்கு இந்த பைத்தியக்காரங்கையில தீப்பெட்டி எவன் கொடுத்துருங்கிறது வருத்தமா இருக்கு சொல்லியிருக்காப்புல. அது மாதிரி கொடுமையான ஒரு கூட்டமிடாது. அவர் வந்து எழுதுறாப்புல, என்னை நான் கவர்ச்சியால் வந்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். கோவப்படுறாப்புல. அது தப்பு தானே. அவர் மண்டேலா மாதிரி 27 ஆண்டு சிறையில் இருந்து வந்திருக்காப்புல. எண்ணற்ற தியாகங்கள், எண்ணற்ற வழக்கு, பல சிறை கொட்டடிகள், அனுபவம். அப்புறம் 200 கோடியில் 100 கோடியை சல்மான் மாதிரி வாங்குற சம்பளத்தை பாதிய மக்களுக்கு கொடுத்து கொடையா கொடுத்து மக்களின் இதயத்தை வென்று வந்துட்டாப்புல. சினிமா டு சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்கள சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணா உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்சது தவிர 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது பேர். ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம் அடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்சே. எதா இருந்தாலும் பழி எம்எல்ஏ. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? மனசாட்சி எல்லாமே எம்எல்ஏ. ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் என்ன சாவு இல்லை. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வேடத்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரியா. ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோளை அரசு திமுக அரசு. நீ தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில ஆதரிச்சு பேசணும்னு இவர் பாய்ந்துட்டாரு. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்ப உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிவிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுவீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க சேம் சார், நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு என் மேல பழிய போடுறாங்க. ஏய், தெருவுக்கு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னா சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆபின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியல. எப்படிப்பட்ட போலீஸ்? ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லாம் வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி பாருங்க. மின் உற்பத்திக்கு என்ன ஒன்று ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா பாருங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் என்ன நீங்க என்ன போடுவீங்க? சோலார் மின் பூங்காமா, எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க. எங்கே நடுவாய்? எங்கே தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல தொட்டரா பாக்குற. நீ நல்ல தால் போறதன் தொட்டரா பாப்பா என் நிலத்துல.
எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போடலைன்னா போடு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை தான் சொல்லுவேன். போட்டா போடு, போடலைன்னா போ. எனக்கு ஒன்றும் இழப்பு கிடையாது. எங்கே உள்ளது நடுவ சிப்காடு தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையும் நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில் ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பான். உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன் நான், உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன். டேய் எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிடா. இதுல நம்மால் இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டேய் இவரு நம்மால் ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அதை மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம நான் என் பிள்ளைகள்ட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு, களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சான். என்ன கற்பிச்சான்? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பழத்தை இழந்து விடக்கூடாது. அதுக்கு சான்றவரே தான். அனுராதபுரத்தை அடிச்சு பிடிச்சிட்டான், ஆணையரவை அடிச்சு பிடிச்சிட்டான். ஆணையரை பிடிச்ச பிறகு அப்புறம் போயிடுச்சு களம். ஒரு கால் இருக்கு அண்ணன், உங்களுக்கு தெரியும் நம்ம அண்ணன் பால்ராஜ். ஒரு கால் தான், கட்டக்கால். இன்னைக்கு அந்த போர் காட்சியில் எடுத்து இந்த கால் இந்த பிறகு இப்படி இருக்கும், இப்படி எடுத்து வைப்பாப்ல. சகதிக்கில் கட்டக்கால் மடிச்சுன்னா வராதுல்ல, அப்படி தூக்கி வச்சு போவாப்ல. வாக்கியோட பேசிக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டாரு. அப்ப என்ன சொல்ற, அதுல என்ன தெரியுதுன்னா, களத்தை இழந்தோம், காலத்தை இழந்தோம், ஆனா பலத்தை இழக்கல. திருப்பி அடிச்சு பிடிச்சிட்டாப்ல. அதான் நமக்கு கற்றுக் கொடுத்தது. நீ தயாராயிரு, நமக்கான களம் நம்ம தயார் செய்ய வேண்டியதில்லை, அவர் தயார் செஞ்சு தருவாப்ல.